ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிகே சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய நண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நமக்கு நண்டு இந்த சீசனில் நல்லா சூப்பராகவே கிடைக்கும், குறைஞ்ச விலையிலே கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி வாங்கி சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு நல்ல கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயோட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நான் 3 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட அடித்து சேர்த்துக்கோங்க, நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போது இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்ட்டு, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது கலந்து விட்டுட்டு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கலருக்கு மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த தூள்கள்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனைலாம் நமக்கு நல்லா போகணும். இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம மசாலா பொடி வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா, இந்த தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை முதலையே சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கிறோம். அதனால தான் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் கடைசியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதைய கூட சேர்க்கணுன்னா வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் நண்டு மாட்டு தாவணியில் நமக்கு குறைஞ்ச ரேட்டில் தான் கிடைக்கிது. இந்த மாதிரி தூள் நண்டாக நமக்கு கிடச்சது. இல்லைன்னா முழு நண்டு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த நண்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா மாதிரி கொதிக்க விடுங்க. நமக்கு இன்னும் நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும். மூடி வச்சு கூட நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளவுக்கு வற்றி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு பூரா பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து ஒரு ரோஸ் கலரில் தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா நமக்கு நண்டு நல்லா வெந்துருச்சுன்ட்டு அர்த்தம். இப்போது ஒரு 3 சில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த நண்டு குழம்பு வைக்கிறது. எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இல்லை நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சி கூட இந்த மாதிரி செய்வாங்க. நம்மளோட விருப்பம்தான். இந்த மாதிரி செய்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். பாருங்கள், மூடி வச்சு நமக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவிக்கிடலாம். தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது நல்லா சூடாக எடுத்து பரிமாறும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போது எவ்வளோ சூப்பராக நமக்கு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்தது அப்படின்றத நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.